வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள ஒரு காளி கோவில். இந்த கோவில் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த கோவில். இது வந்து மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கோவில். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பாலக்காடு, மன்னார்காடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலாட்டூர்னு சொல்லுவாங்க. இந்த மேலாட்டூரில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் பாருங்க, இந்த பூரா ஓடு தான், ஓடு. அதுக்கப்புறம் தான் இந்த ஓட்டுக்குள்ளே தான் இந்த கோவில் இருக்குது. வந்து சின்ன வில்லேஜ் தான், பூரா காடு தான். அந்த காட்டுக்குள்ளே ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜில் தான் கோவில் இருக்குது பாருங்க. இப்போ வந்து மழை பெஞ்சிருக்குது, மழை பெஞ்சு ஓஞ்சிருக்குது. நாங்கள் போகும்போது நல்ல மழை. இந்த மழையிலும் போய் இந்த கோவிலில் வந்து என்ன நீங்கள் கொடுத்து நிறைவேறினாலும், என்ன வேண்டினாலும் அது வந்து நிறைவேறும். அதுதான் இந்த கோவிலோட மகிமை. வருஷம் இந்த கோவிலில் வந்து நோம்பி சாட்டுவாங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வரும் பூரா ஓடுதா, சிம்பிளாக தான் இருக்குது. இந்த கோவிலோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு தான் திறப்பாங்க. இப்போ வந்து சுமார் 6 மணி இருக்குது. இப்போ தான் ஐயர் வந்து விளக்கு பற்ற வச்சுருக்குறாங்க. ஒரு காம்பவுண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில், காளி கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் பேர் கருங்காளிகாவுன்னு சொல்லுவாங்க. கோவிலோட முன்பு தோட்டம் மாதிரி எப்பவுமே கோவில் முன்பு தோட்டத்தில் அம்மே நாராயணன் தான் எழுதியிருக்கு எல்லா கோயில்லையுமே. இப்போ கொஞ்சம் வெளிச்சம் வந்தனால நாங்கள் இதை எடுத்துகிட்டு இருக்கிற இந்த கோயிலோட வெளித்தோற்றம் இது. கேரளாவில் கோயில் ஊரா வில்லேஜில் இப்படி தான் இருக்குங்க, சிம்பிளாக தான் இருக்குங்க. ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில். நீங்கள் என்ன கொடுத்து வேண்டினாலும் அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த கோவில் தான் ஒரு கோவிலோட வெளித்தோட்டம். எவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் நல்ல கூட்டம் வருது. இப்போ ஒரு 6 மணிங்கிறனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எதனாலன்னா அதுக்கு முன்னே நல்ல மழை, அதனால் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் ஒரு 5:30 மணிக்கு போய் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சாமி விட்டேன். இந்த கோவிலுக்குள்ளே போகும்போது சட்டை போட்டு போக முடியாது. வேட்டி சட்டை கழட்டிடணும். கேரளாவில் எல்லா கோவிலில் அப்படி தான். இது கேரளா பொறுத்தவரை பாரம்பரியமாக இது கடைப்பிடிக்கிறாங்க. இந்த கோவில் வெளித்தோற்றம் மரம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க. கேரளாவில் எல்லா கோவிலுமே அந்த ஓடு அதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இதுக்கு வெளியில் கோவிலோட வெளித்தோற்றம் பார்த்து எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. இந்த இருட்லேயும் வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. சிம்பிளாக இருந்தாலுமே நல்லா பாரம்பரிய முறையில் கடைப்பிடிக்கிறாங்க. இந்த கோவில் பேர் வந்து கருங்காளிகாவு. மன்னார்காடுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கோவில் தான் இது. காளி கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் பேர் கருங்காளிகாவு. அப்படின்னு மேலே உள்ளே வரோம் பாருங்க. இப்போ கொஞ்சம் வெளிச்சம் வந்துடுச்சு. இந்த வெளிச்சம் வந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே வந்து சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இந்த விளக்கில் பூரா தீபம் பற்ற வைப்பாங்க. வரையில் சாமி கும்பிட்டுக்கிறாங்க பாருங்க. என்ன வேணுனாலுமே அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும். இது மிகவும் சக்தி வாய்ந்த கோவில். இந்த கோவில் பேர் வந்து கருங்காளிகாவு. அந்த கோவில் எங்கே இருக்குன்னா மேலாட்டூர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியலனா கூகுள் மேப்பில் போய் போட்டு பாருங்கள். கருங்காளிகாவு காளி கோவில். கொஞ்சம் வெளிச்சம் வந்தோன்னா இந்த கோயிலோட அழகு பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. பூரா சுற்றி மரம் தான், மேகமூட்டம் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக இங்கே மழை பெஞ்சிட்டு